நீங்க தமிழ்நாட்டை கால்பட முடியாது அப்படிங்கிற எடுத்துக்காட்டா விஜய் அவர்களுடைய சமீபத்தில் இந்த விஷயத்தை பாக்குறீங்களா? பெரியாருக்கு மரியாதை செஞ்ச விஷயத்த பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல? பிஜேபி வேணா செய்யாம இருக்கும், வேற யார் செய்யல? எல்லாரும் செய்யறாங்க. என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார், நான் பெரியார் கொள்கையை பின்பற்ற போறேன், நான் திராவிட அரசியலை பின்தொடர்றேன், ஏதாவது பேசினாரா? மாலை இடுறதுனா நீங்க உங்களுக்கு ஒரு ஒண்ணு என்ன செய்தி சொல்றதுன்னு தெரியல, ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன். நான் என்ன இப்ப என்ன கேட்கிறேன், பெரியார் என்பவர் பொது தலைவரா, பொது அடையாளமா, திராவிட அடையாளமா? மாலைய வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க. இப்ப தெரியுதா? பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ, தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல. நீங்களே சொல்றீங்க. அது அவர் பெரியாருக்கு போயிட்டார், அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார். அது திராவிட அரசியல், திராவிட அரசியலின் குறியீடு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. என்னது? தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு. தமிழ் தென்றல், அது தனித்தமிழ் அடிகள், இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா, அவருடைய நினைவு வந்துச்சு. அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையும் இல்ல. அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது, அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்ல. இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இது தமிழ் அடையாளம், தூய தமிழர் அடையாளம். நீ நிராகரிக்கிற, உன்னுடைய திராவிட குறியீட தூக்கி தள்ளுற. அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க. 27 அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் 27 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல நான் திராவிட அரசியல் பண்றேன். பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம், பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான், அவர் எங்கள் வழிகாட்டி, மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டி. கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி. மார்க்ஸை நான் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு தலைவன் ஜீவானந்தம், சிங்காரவேலர், எங்களுடைய அப்பன் நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன். நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும்? பெரியாரு நான் வழிகாட்டியா இருக்கிறேன். தலைவனா என் தலைவன் பிரபாரனா தான் ஏற்பேன். ஏன்னா தகப்பன் பத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இது எங்க கோட்பாடு. ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன், வழிகாட்டியா ஏற்கிறேன், அறிவு ஆசானா ஏற்கிறேன். ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி, என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனி, MC ராஜாவையும் தான் நான் ஏற்பேன். எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன். எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும். நீ அங்க போய் கூட்டிக்கிட்டாதான் தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி. அது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.